ஊர் சுற்றுளம் விடாது உனை கண்டு அடங்கிட உன்னழகை காட்டு அருணாச்சலா. அருணாச்சலா என்கிற நாமத்தை சொல்லிக்கொண்டு நீ தியானத்துல நீங்க உட்கார்ந்தால் கூட பகவானுடைய பேருபதேசமாக இருக்கக்கூடிய நான் யார் என்கிற ஆத்ம விசாரம் செய்ய உட்கார்ந்தால் கூட முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு இனிஷியல் ஸ்டேஜ், அந்த ஒரு தியானத்தினுடைய தொடக்க அந்த இளைய ஊர் சுற்றுலம் விடாது அப்படிங்கிறார். இந்த மனசுங்கிறது பிரம்மாண்டமானது. இதை உங்களால நிறுத்தக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடையவே கிடையாது. யாருக்கு இருக்குன்னா, இந்த மனசினுடைய உற்பத்தி எங்கிருந்து வந்ததோ அங்கிருந்து ஒரு சக்தி செயல்பட்டால் ஒழிய இந்த மனசை உங்களால நிறுத்த முடியாது. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நாம தொடர்ந்து பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகள் அருளிய அக்ஷரமண மாலையை பார்த்து கொண்டே வருகிறோம். ஞானிகளுடைய விஷயம் என்னன்னா, ஒரு சீடன் எந்த மார்க்கத்தில் இருக்கான்னு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பகவானுடைய மிகப்பெரிய அழகு என்னன்னா, திருவண்ணாமலையில் இருக்கும் பொழுது அவர்களிடம் எண்ணற்ற சீடர்கள் உலகம் முழுவதும் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திக்கிலிருந்து வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு சிவனடியார் வந்து உட்கார்வார். ஒரு வடநாட்டில் இருக்கிற ஒரு அம்பாளினுடைய உபாசகராக இருப்பார், அவர் வந்து உட்கார்ந்துருப்பார். முருக பக்தர்கள் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. விநாயக பெருமானையே தன்னுடைய தெய்வமாக வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அதி ஆச்சரியமாக பிற மதங்களில் இருக்கக்கூடிய, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் வந்து பகவான்கிட்ட, கிறிஸ்தவ சமயமாக இருக்கட்டும், ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் இருந்தும் பகவான்கிட்டலாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறதா நம்ம சரித்திரங்களில் பார்க்குறோம். பகவான் என்ன பண்ணுவாருன்னா, நீ இதை பண்ணு, இதை நிறுத்து அப்படின்னு சொன்னதே கிடையாது. நீங்கள் இதை தொடர்ச்சியாக, அதாவது எப்படின்னா, நீ இதில் இப்போ வந்துன்னு இருக்க, நீ இனிமேல் நிறுத்திடு அப்படின்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார் பகவான். என்னென்ன, அவர்கள் இதுவரைக்கும் எந்த மார்க்கத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மார்க்கத்திலிருந்தும் பல விஷயங்களை அவங்ககிட்ட சொல்லுவார். இதுதான் ஒரு குருவினுடைய அழகு. இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். பெரும்பாலான கேள்விகளுக்கு பகவான் வந்து தட்சிணாமூர்த்தியினுடைய சொரூபமாக இருக்கிறதுனால அந்த மௌனத்திலிருந்தே பதில் சொல்லியிருக்கார். உலகத்திலே வந்து உன்னதமான உபதேசம் என்ன அப்படின்னா, வாக்குனால கூட கிடையாது, அந்த மௌனத்தினால ஒரு உபதேசம் கொடுத்தது தான் மிக உன்னதமான உபதேசம். என்ன, அந்த மௌனம் வந்து நாம நினைக்கிற அந்த மௌனம் வாக் மௌனம் கிடையாது, மனசு அடங்கி இருக்கிற மனோமௌனமும் கிடையாது. அது இதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய மகா மௌனம். அது எப்படி வந்து தட்சிணாமூர்த்தி ஆலாலம், அந்த ஆலமரத்தினுடைய அடியில் இருக்கக்கூடிய சனகாதி முனிவர்களுக்கு தன்னுடைய சின்முத்திரையை காட்டி அந்த மௌனத்தினால எப்படி உபதேசம் நடந்ததுன்னு நம்ம புராணத்துல பார்த்துருக்கோம். அதே உபதேசம் ரமண மகரிஷியினுடைய அந்த சன்னதியிலும் பல பேருக்கு நடந்தது. இந்த பாடல்களை வந்து சொல்லும் பொழுதே இந்த இடத்துல ஒருத்தர் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கணும். தியானம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு பகவானுடைய இந்த அடுத்த பாடலை நம்ம பார்க்கும் பொழுதுதான், ஆஹா, பகவான் எப்படி நமக்காக அருணாச்சலேஸ்வரத்தை வேண்டியிருக்காருன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அடுத்த பாடல், ஊர் சுற்றுளம் விடாது உனை கண்டு அடங்கிட உன்னழகை காட்டு அருணாச்சலா. மிக அழகான ஒரு பாடல். சென்ற பாடல், உனையே மாற்றி ஓடாது உளத்தின் மேல் உறுதியோடு இருப்பாய் அருணாச்சலான்னு பாடினவர். இந்த பாட்டுல ஊர் சுற்றுளம் விடாது, இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நாம ஊர் சுற்றுளம் விடாது அப்படிங்கிற இந்த வாக்கியத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு பகவான் கொடுக்கிறது, ஒரு சீடனானவன் ஒரு தியானத்துல உட்கார வச்சுட்டார், உட்கார்ந்துருக்காங்கிறத நினைச்சுக்கணும். நீங்க இப்ப தியானம் பண்ணி உட்காரும் பொழுதே முதல்ல இந்த மனசு என்ன பண்ணுன்னா, எதை நினைக்க கூடாதோ அதுதான் முதல்ல நினைக்கும். எப்படி வந்து மருந்து சாப்பிடும்பொழுது குரங்க நினைச்சிக்காதன்னு சொல்ற மாதிரி இது. எனக்கு தெரிஞ்ச மிக பெரிய ஒரு ஆச்சாரிய புருஷர் இருந்தார். அவர் சொல்லுவார்,
நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது உங்கள் மனசுக்கு இன்டர்நேஷ்னல் டிக்கெட் எடுத்து கொடுங்க அப்படிம்பார். ஏன்னா நீங்கள் நினைக்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் சொன்ன அப்புறம் மனசு என்ன பண்ணுன்னா அதை மட்டும்தான் மீண்டும் மீண்டும் பிடிச்சிக்கும். இதான் மனசனுடைய சுபாவம். மனசு எதுக்கு அடிபணியும்னா, மனசு எப்பொழுதுமே அப்பியாசத்திற்கு அடிபணியுமே தவிர கட்டளைக்கு அடிபணியாது. நீ சும்மா இரு அப்படின்னு மனசை சொல்லி சும்மா இருன்னு சொல்லிட்டாலாம் சும்மாலாம் இருக்காது. ஏன்னா அது ஜென்ம ஜென்மாந்தரமாக வந்த மனசு. இத்தனை வருஷத்தில் நம்ம உழன்று கொண்டிருந்த ஒரு மனசு இன்னைக்கு ஒரு நாள் போய் அதை நீ இனிமேல் சும்மா இரு அப்படின்னு சும்மா இருக்காது. அதுவும் நாம சொல்ற கட்டளை ஏற்றுக்கவே இருக்காது. அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஆச்சாரிய புருஷர்கள்லாம் அப்பியாசத்துக்கு அடிபணியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பகவான் என்ன பண்ணாருன்னா, அந்த இடத்துல அதுக்கு மேல ஒரு இடத்த பகவான் இந்த இடத்துல சொல்றாரு. ஆமாப்பா, நீ தியானத்துல இப்போ உட்கார்ந்துட்ட, உன் மனசு இப்ப பகிர்முகம் என்று சொல்லக்கூடிய அந்தர்முகத்திலிருந்து வெளிப்பட்டு பகிர்முகம் என்று சொல்லக்கூடிய உலகத்தின் வயாது சென்று கொண்டே இருக்கும். இப்ப நீ தியானத்துக்கு உட்காரும் போது கூட அருணாச்சலா என்கிற நாமத்தை சொல்லிக்கொண்டு நீ தியானத்துல நீங்க உட்கார்ந்தால் கூட பகவானுடைய பேருபதேசமாக இருக்கக்கூடிய நான் யார் என்கிற ஆத்ம விசாரம் செய்ய உட்கார்ந்தால் கூட முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு இனிஷியல் ஸ்டேஜ், அந்த ஒரு தியானத்தினுடைய தொடக்க அந்த இளைய ஊர் சுற்றுலம் விடாது அப்படிங்கிறார். ஊர் சுற்று, இந்த ஊரை சுத்தி 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 இந்த மனசு திரும்பவும் என்ன பண்ணுன்னா, கண்ணை மூடினாலும் மீண்டும் அந்த மனசுக்குள்ளரையே ஊரை சுத்தின்னு இருக்கும். மீண்டும் மீண்டும் அந்த மன உளைச்சலா இருக்கட்டும், ஒரு திங்கிங்கா இருக்கட்டும், அதுக்கு போய்கொண்டே இருக்கும். எத்தனை தூரம் தியானம் பண்ணினாலும் இப்படி போய்கொண்டே இருக்கிற அந்த கவலை அந்த ஜீவனுக்கு விடும். அந்த தியானம் செய்யக்கூடிய அந்த தியானிக்கு அது வந்துடும். அதனால பகவான் இதை பார்க்கிறார். ஒரு சாதகனுடைய நிலையிலிருந்தும் இதை சொல்கிறார், ஒரு பக்தனுடைய நிலையிலிருந்தும் இதை சொல்கிறார். சொல்லும் பொழுது ஒரு பூஜை செய்யக்கூடிய ஒரு பக்தனாக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு அஷ்டோத்திர ஒரு பூக்களை எடுத்துக்கொண்டு எதிர ஒரு அஷ்டோத்திர ஒரு நாமாவளியை எடுத்துக்கொண்டும் அப்படி பண்ணினா கூட அந்த பூ போடும் பொழுது அவனுக்கு மனசு வேற எங்கேயோ தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்றேன். திருவசநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, கும்பகோணம் பக்கத்துல. அங்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு அவதார புருஷர் தோன்றினார். அவர் இப்ப சின்ன வயசுல இருந்தார். அவருடைய தகப்பனார் உள்ள பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த தகப்பனார் என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது பூஜை பண்ணிட்டே இருக்காரு. ஆனா மனசுக்குள்ளார வேற யாரோ நினைப்பு ஒன்று வந்துட்டே இருக்கு அவருக்கு. இந்த பாலகனாக இருக்கக்கூடிய பின்னாளில் மகானாக இருக்கக்கூடியவர் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. வாசல்ல அப்பாவை தன்னுடைய தந்தையாரை பார்க்கறதுக்கு 2-3 பேர் வந்திருக்காங்க. இது மாதிரி சுவாமி இருக்காரா உள்ள, அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பாலகன் என்ன பதில் சொல்றாருன்னா, அப்பா வேலி கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்பா வேலி கட்டிக்கிட்டு இருக்காரா? நாங்க தானே வேலி கட்டித்தரோன்னு சொன்னாரு, அவர் ஏன் அந்த வேலையை தொடங்கினார் இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அப்பா வேலி கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாருன்னு, என்ன சாமி நீங்க ஏன் வேலி கட்ட ஆரம்பிச்சிங்க? நாங்கள்ல வேலி கட்ட வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, யார் இந்த விஷயத்த சொன்னது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, வாசல்ல இருக்கிற உங்களுடைய மகன் தான் அப்பா வேலி கட்டிக்கிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே அந்த பையனை கூப்பிட்டு அந்த அப்பா சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணார். உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சுது? நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன், உள்ளுக்குள்ளார பூஜையை என்ன அறியாம என் மனசு போய் இன்னைக்கு அவங்களெல்லாம் வேலி கட்ட வர சொன்னோம், வேலி கட்ட வருவாங்களா மாட்டாங்களா, இல்லை நம்மளே இந்த வேலியை கட்டிடுவோமா, இன்னைக்கு இருக்கிற வேலைகள்லாம் என்ன மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது, உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு அந்த பையன் காலில் விழுந்தார். இதுதான் உண்மை, எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு உண்மை. அதுபோல ஒரு விஷயத்தை என்ன நம்ம தொடங்கும் பொழுதே சரிதான். ஒரு சாதாரண தியானத்துக்கு ஒரு உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுன, ஊரை சுத்த ஆரம்பிச்சிருவோம் அந்த மனசு. நம்மால என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல ஒரு கேள்வி. அப்ப நான் என்னதான் சார் பண்றது அப்படின்னா, நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உள்ள போட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்க தியானத்துல உட்கார முடியும். இந்த மனசை போய் நான் ஏதாவது பண்ணி இதை நிறுத்துறேன், இந்த மனசனுடைய உளைச்சலை நான் என்னென்னலாம் பண்ணி ஏதோ பண்ணி நிறுத்திடுவேன் அப்படிலாம் ஒண்ணுமே முடியாது. என்ன, இந்த மனசுங்கிறது பிரம்மாண்டமானது. இதை உங்களால நிறுத்தக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடையவே கிடையாது. யாருக்கு இருக்குன்னா, இந்த மனசனுடைய உற்பத்தி எங்கிருந்து வந்ததோ அங்கிருந்து ஒரு சக்தி செயல்பட்டால் ஒழிய இந்த மனசை உங்களால நிறுத்த முடியாது இல்லையா? அதனால இதை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும். நான் மனசை அடக்கிறேன் உங்களால எப்படி மனசை அடக்க முடியும்?
மனசிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய 1000 விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள துக்கம் இருக்கு, அதுக்குள்ள காமம் இருக்கு, அதுக்குள்ள கோபம் இருக்கு. இதெல்லாம் மனசினுடைய பலவிதமான விகசிப்புகள். மனசு இப்படியே விரிஞ்சு 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 ஃப்ராக்மெண்டேஷனா வந்துட்டு இருக்கு. இது எப்படி நீங்க அடக்க முடியும்? உங்களால அடக்க முடியாதுங்கிற ஒரு நிலை. இந்த நிலைக்கு பேரு தான் ஆச்சாரிய புருஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா சரணாகதி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. பா உன்னால ஏதாவது முடியுமா? கேன் யூ டூ இட் அப்படின்னு கேட்குறாங்க. உன்னால முடியாது இல்லை, இப்போ உன்னால முடியாதுன்றது நீ ஒத்துக்கிற இல்லை, அந்த இடத்துல ஸ்டாண்ட் ஸ்டில், அவ்வளோதான். இந்த நிலை வரும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், ஆஹா இது நம்ம பண்ற சமாச்சாரம் கிடையாது அப்படின்னு. ஒரு இடத்துல ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்லுது, த ட்ரூத் ஒன்லி லிபரேட்டட் அப்படிம்பார். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா அந்த சத்தியத்தை நோக்கி நாம போறோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அருணாச்சலத்தை நம்ம பிடிச்சிடலாம், நம்ம இதுல இருந்து விடுதலை நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு கிடையாது. அந்த சத்தியம், அந்த ட்ரூத் ஒன்லி லிபரேட், அதுல இருந்து உங்களை அதை தூக்கி விட்டுடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்க மூமெண்ட்டை முதல்ல குறைச்சிக்கணும். இந்த பாட்டுல அதை சொல்றார் பகவான், ஊர் சுற்றுலம் விடாது உனை கண்டு அடங்கிட அப்படிங்கிறார். இப்ப இந்த இடத்துல என்னென்ன நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா உனை கண்டு அடங்கிட அப்படிங்கிறார். நான் அதை பார்த்ததே இல்லையே, உன்னை பார்த்து எப்படி அடங்குவேன் அப்படின்னு நம்ம கேள்வி வரலாம். நான் உன்னை பார்க்கலாம், தியானம் பண்ண தான் உட்காந்தனே தவிர எனக்கு கண்ணு முன்னா இருட்டு தான் வருது, தாட்ஸ் தான் வருது. உன்னை கண்டு நான் எப்படி அடங்குவேன்? உன்னை கண்டு நான் உன்னை பார்த்தா தானே அடங்குறது. நீ யாருன்னே தெரியலையே, என் காதுல தான் கேட்டிருக்கேன், பகவான் இருக்கார், இறைவன் இருக்கார், சிவம் இருக்கார், இதெல்லாம் கேட்டிருக்கேனே தவிர நான் எப்படி அடங்குவேன்? எனக்கு அடங்குறதுக்கான வழி தெரியல. அடுத்ததா பகவான் நமக்காக சொல்ற இந்த இடத்துல உன் அழகை காட்டு அருணாச்சலா அப்படிங்கிறார். இந்த ஜீவனுக்கு தெரியாது, அடங்கவும் தெரியாது, இவனுக்கு எதுவும் தெரியாது. உன்னை கண்டு அடங்கிட ஒன்றும் பண்ணாதப்பா, அவனுக்கு தெரியாம இருக்கான் உட்கார்ந்துட்டு. நான் குருநாதருங்கிற இடத்துல இருந்தா அவன் அமைதியா உட்காருன்னு அவனை தியானம் பண்ண சொல்லியிருக்கேன், அவனை ஆத்ம விசாரம் பண்ண சொல்லியிருக்கேன், அவன் உட்கார்ந்துருக்கான். அப்ப அடங்க தெரியாதவனுக்கு உன்னை கண்டு அடங்குன ஒண்ணும் பண்ணாத, உன்னுடைய அழகை அவனுக்கு காட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும் என்னன்னா த பியூட்டி ஆஃப் அருணாச்சலா, த பியூட்டி ஆஃப் ட்ரூத், த பியூட்டி ஆஃப் சத்தியம், அதனுடைய அழகு. ஆதிசங்கரர் அம்பாளை வர்ணிக்கும் பொழுது சௌந்தர்ய லகரின்னு தான் வர்ணிக்கிறார். லலிதா சகஸ்ரநாமம் அழகுன்னு தான் வர்ணிக்கிறது. என்ன இங்க இருக்கிறத பத்தியே அவங்க பேசவே இல்லை, இது மாயை, இதை வர்ணிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே சுத்திலும் சோகமும் துக்கமும் அவஸ்தையும் பிரச்சனைகள், இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால ஞானிகள் திரும்ப திரும்ப இதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காம சொல்லி கோடி காட்டிட்டு இந்த துக்கம் ஒன்று இருக்கு வெளியில வான்னு உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வர்ணிக்கக்கூடியது இடத்துக்கு எல்லாமே அழகு அழகு அழகு. ஜெயகிருஷ்ணமூர்த்தி அழகா சொல்லுவார், இஃப் தேர் இஸ் நோ செல்ஃப் தேர் இஸ் எ பியூட்டி அப்படிம்பார். எந்த இடத்துல அந்த மீ, அந்த செல்ஃப் இல்லையோ அந்த இடத்துல அழகு, அந்த இடத்துல தான் அந்த பியூட்டி இருக்கு. அப்ப அந்த பியூட்டியை யாரால காமிக்க முடியும் அப்படின்னா அது அந்த அருணாச்சலம் என்கிற சத்தியத்தால் தான் காமிக்க முடியும். எப்படி காமிக்க முடியும்னா குருவினுடைய மூலமாக, குருவருள் மூலமாக அந்த அருணாச்சலம் தன்னுடைய சத்தியத்தை காண்பிக்க முடியும். அதனாலதான் பகவான் உன் அழகை காட்டு அருணாச்சலா அப்படின்னு நம் பொருட்டு அந்த அழகை நமக்கு காமிக்க வைக்கிறார். நன்றி, வணக்கம்.